சிந்துவெளி பண்பாடு நலிந்து மறைந்து 4000 ஆண்டுகள் ஆகிவிட்டாலும் கூட அந்த பண்பாட்டு காலத்திலே பயன்படுத்தப்பட்ட அந்த நாகரீக மக்களின் பண்பாட்டோடு தொடர்புடைய ஊர் பெயர்கள் பலவும் இன்று வரைக்கும் வழக்கொழியாமல் பிழைத்து பழங்காலத்தின் எச்சமாக இந்திய துணைக்கண்டத்தினுடைய வடமேற்கு பகுதிகளிலே, அதாவது இன்றைய பாகிஸ்தான், வடமேற்கு இந்தியா, ஆப்கானிஸ்தானுடைய எல்லை பகுதிகள் எல்லாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். எப்படி சுமேரிய, மெசபடோமிய, எகிப்து நாகரிகங்களோடு தொடர்புடைய ஊர் பெயர்கள் இன்று வரைக்கும் அந்த பகுதிகளிலே நிலைத்திருக்கின்றதோ, அதே போல சிந்து சமவெளி நாகரிகத்தினுடைய பெயர்களும் இன்று வரைக்கும் அந்த பகுதிகளிலே நிலைத்து நிற்கின்றன. அதாவது வரலாற்றிலே யூதர்கள் தாங்கள் புலம்பெயர்ந்து சென்ற இடங்களுக்கெல்லாம் தங்களுடைய முந்தைய ஊர் பெயர்களை கொண்டு சென்றார்கள். அதே போல பாரசீகத்திலே இருந்து இந்தியாவிற்கு இடம்பெயர்ந்து வந்த பார்சி மக்களும் கூட ஈரான் நாட்டு இடப்பெயர்களை எல்லாம் கொண்டு வந்தார்கள். அண்மை நூற்றாண்டுகளிலும் கூட உலகின் பல பகுதிகளுக்கும் புலம்பெயர்ந்திருக்கக்கூடிய தமிழர்கள் தங்களுடைய இன மொழி அடையாளங்களை இடப்பெயர்களாகவும் கடவுள் பெயர்களாகவும் தங்களோடு எடுத்துச் சென்று மறுபதிவு செய்திருக்கிறார்கள் என்பது கண் முன்னால் இருக்கக்கூடிய உண்மை.